ஏன்னா இப்போ அபியும் நானும் அப்படின்னு வரும்போது வந்து நான் சில பேர் கதையாக சொல்லும்போது இதில் என்ன கான்ஃப்ளிக்ட் இருக்குது இதில் வந்து அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஊரில் ஒரு ஹோட்டல் இருக்கு இல்லையா, ஒரு பெரும்ப சாம்பார் ரொம்ப ஃபேமஸ். அங்கே ஒரு நாள் சாப்பிடும்போது அப்படி எது தோணுச்சு அப்படி. இப்போ இதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா சட்னி சாம்பார் அப்படின்னாக்கா சட்னி ஒரு இடத்துல இருக்குது, சாம்பார் ஒரு இடத்துல இருக்குது, அப்புறம் இந்த ரெண்டு ஒரு பாயிண்டில் வருது, அப்புறம் ஒன்றா சேருது. யோகி பாபு ப்ளே பண்ண கேரக்டர் இந்த கதை வந்து இட் கேன் ஹேப்பன் ஒன்லி இஃப் யோகி பாபு இஸ் தேர். இல்லை வேறு ஏதோ கதைக்கு வந்து ஒரு காமெடி கேரக்டருக்கு கேட்குறேன்னு நினச்சார் அவர். சொன்ன இல்லை அந்த கதையை வந்து உங்களுக்கு தான் நீங்கள் நான் அவர் சொன்னதான் நான் ஃபர்தராக டெவலப் பண்ண முடியுன்ற மாதிரி இருந்துச்சு. இல்லைனா ஏன் அதை ஒய் ஷுட் வேஸ்ட் மை டைம் ஆன் இட். ஓடிடியும் போது அவங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஒரு டார்க் கண்டென்ட், பட் ஆடியன்ஸ் சைடில் நல்ல ஒரு இது இருந்தது, வரவேற்பு இருந்தது. அதுக்கு இங்கே வந்து சீரீஸ் தான் பண்ண முடியுது. இப்போ ஓடிடியும் ஃபிலிம்ஸ் பண்ண முடியும் அப்படின்னாக்கா இன்னும் கூட நல்லாவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது என்னோட பர்சனல் ஃபீலிங். இது ஒரு மெட்ராஸ் பாஷை பேசுகிற ஒரு கேரக்டர், அதில் அந்த பாஷைக்கு சில வார்த்தைகள் இருக்கும், அது இல்லாமல் அது பேசுறது கம்மியாயிடும். கண்டிப்பாக நீங்கள் கதை சொல்லும்போது சில டைலாக் சொல்லும்போது அந்த வார்த்தையை சேர்த்து சொல்லும்போது அது இம்பாக்ட் இருக்கும். ஃபைனலாக அந்த வார்த்தையை மியூட் பண்ணிட்டு கேட்டிருந்தாங்க அது மாதிரி இம்பாக்டாக இருக்காது. ஹலோ, வெல்கம் டு ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ஓடிடி ப்ளே. நான் அனுஷா அண்ட் இன்னைக்கு நம்மளோட இருக்குது டிரெக்டர் ராதா மோகன். அவரோட சீரிஸ் சட்னி சாம்பார் சூன் டு பிரீமியர் ஆன் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார். ஸோ அதை பற்றியும் படங்கள் பற்றியும் பேசணும் நம்மளோட ஜாயின் பண்ணுறாரு. ஹாய் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கிரேட். ஸோ இந்த சட்னி சாம்பார் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் அ கொஸ்டின். நீங்கள் பர்சனலி ஆஸ் அ பர்சன் how much do you believe that இந்த உலகத்தில் எவ்வளோ நல்லவங்க இருக்காங்களோ அதே அளவுக்கு கெட்டவங்களும் இருக்காங்க, இந்த சென்ஸ் ஒரு வக்ர புத்தியோ இல்லாட்டி குரோதமோ கொண்ட ஆட்களும் இருக்காங்கன்னு how much do you believe? கண்டிப்பாக அது எல்லாமே சேர்ந்தது தானே வந்து ஒரு மனித இனம்ன்றது. இப்போ இன்ஃபேக்ட் இந்த சீரீஸ்லேயே ஒரு டயலாக் இருந்தது இது மாதிரி, இந்த உலகத்தில் வந்து 100% நல்லவன்னா அது 2 பேர் தான், ஒருத்தன் இன்னும் பிறக்கவே இல்லை, இன்னொரு ஏற்கனவே செத்துட்டான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கும் அது. இன்ஃபேக்ட் இந்த சீரீஸே வந்து பேஸ்டான இப்போ நம்ம வந்து ரியல் லைஃப்பில் சில பேரை பார்ப்போம், வி லவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் தம், பட் அவங்களுக்குள்ள ஒரு டார்க் சீக்ரெட் இருக்கும். அது தெரிய வந்தால் இவங்களும் அப்படி பண்ணாங்க அப்படின்னு தோணும், கண்ணோட்டம். ஆமாம். பட்டு இன்னொருத்தனுக்கு வந்து அவன் வந்து அவரை வந்து கடவுளாக பார்ப்பான். ஸோ இதெல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்கும். அது வந்து அதான் ஒரு 100% அப்படி யாரும் இருக்க முடியும்னு எனக்கு தெரியல அது. பட் நீங்கள் சொன்னால் அந்த மாதிரி வக்ரமா அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம். அது வந்து அதுவும் இருக்க தான் செய்யும். பட் அட் தி சேம் டைம் இதுவும் இருக்கும். எவ்ரிதிங் இஸ் பிளாக் அண்ட் ஒயிட், அது மாதிரி ஒரு அப்படி எல்லாமே இருக்கும் அதில். ஆமாம். அண்ட் நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, உங்கள் படத்தில் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஒரு ஹீரோயின் காமெடியன் வில்லன் டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணுற ஒரு டிரெக்டர் மாதிரி நீங்கள் இல்லை. இந்த சென்ஸ் உங்களோட கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்ட், ஒரு ட்ராமாட்டிக் கான்ஃப்ளிக்ட் அப்படி தான் வரும். அண்ட் ஐ ஆஸ்க் யூ திஸ் பிகாஸ் இப்போ ஒரு ஹீரோ வில்லன் எடுத்தோம்னா, வில்லன் இவன் கெட்டவன் இந்த கெட்டது தான் பண்ணுவான்னு வந்து இட்ஸ் வெரி ஈஸி சாய்ஸ் டு டிரைவ் அ கான்ஃப்ளிக்ட். பட் டு ஹாவ் குட் பீப்புள் அண்ட் தென் ஹாவ் அ கான்ஃப்ளிக்ட் இஸ் அ பிட் டஃபர் ஐ ஃபீல். ஸோ இஸ் திஸ் சம்திங் தட் யூ லைக் டு ஆட் ஆன் டு இட்? கண்டிப்பாக அது வந்து அது நிறைய பேர் கேட்டப்பறம் தான் எனக்கே புரிஞ்சுது அது. ஏன்னா இப்போ அபியும் நானும் அப்படின்னு வரும்போது வந்து நான் சில பேர் கதையாக சொல்லும்போது இதில் என்ன கான்ஃப்ளிக்ட் இருக்குது இதில் வந்து அப்படின்னு கேட்பாங்க. பட் வந்து அது என்னால் சொல்ல முடியல. பட் அது வந்து அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் மூலமாக வரும்போது தான் பல பேர் புரிஞ்சது என்ன அப்படின்றது. அந்த பொண்ணை வந்து ஒரு அப்பா வந்து ஒரு அந்த பொண்ணு காதல் வயப்படுறதுக்கு முன்னாடி பார்க்குற பார்வையும் அதுக்கப்புறம் பார்க்குற பார்வையிலுமே வந்து அந்த அவருடைய ஒரு பெயின், இது அது பெயின் வந்து அது அர்த்தமுள்ள பெயினா இல்லை வந்து ஒரு எக்ஸாஜரேட் பெயினான்னு தெரியாது, பட் இட் இஸ் அ பெயின் வரும் அந்த மாதிரி. ஸோ அது வந்து அப்படி தான் வந்து இப்படி எனக்கே அப்போ தான் சில விஷயங்கள் புரிஞ்சுது. ஆக்சுவலாக என்னோட ஜேர்னியில் வந்து நான் பண்ணிட்டு இருக்க சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து எதையுமே வந்து வாலண்டியராக பண்ணல, இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிலாம் பண்ணல. பட் இயல்பாக வந்து அப்படி தான் வந்துச்சு. ஏன்னா அப்படிங்கிற கதையில் வந்து அவன் வந்து எதிர்த்திருந்தானாக்கா அவன் ஒரு டிப்பிக்கல் வில்லனாக இருப்பான். அவன் வந்து எதிர்க்கவும் முடியல அவனால். பட் அதை வந்து எங்கேயோ வந்து சம்திங் அவனுக்கு சில ஒரு பிளாக் இருக்கு இல்லையா, அந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குல்ல, அது வந்து ஓகே அது அந்த கதைக்கு வந்து அது தேவைப்பட்டது. அப்படி தான் வந்து மேபி எனக்கு அது நேச்சுரலாக வந்து எனக்கு அந்த மாதிரி தான் வருதா எனக்கு தெரியல எனக்கு. அண்ட் உங்கள் படங்கள் எடுத்து பார்க்கும்போது ஐ வுடன்ட் சே தேர் யூனிக் ப்ரிமைசஸ், பட் தேர் வெரி யூனிக்லி பிளேஸ்ட் ப்ரிமைசஸ்ன்னு நான் சொல்லுவேன். அதாவது ஒரு அப்பா பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு லவ் லெட்டர் வந்து ஹைஸ்கூலில் வந்திருக்கு, அது எப்படி நான் வந்து டீல் பண்ணுவாங்க ஒரு அப்பா, அதுவாக இருக்கட்டும். இல்லாட்டி 2 பேர் they don't hate each other but they end up marrying. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்ன போகும்னா ஒரு அழகி தீய ஒரு மாதிரி ஒரு கதை, ஆர் ஒரு டெஃப் அண்ட் மியூட் உமன் ஹூஸ் ஃபாலோயிங் இன் லவ் வித் அ கம்போசர். ஸோ இந்த கேரக்டர்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். பட்
அந்த ப்ரிமைஸ் நீங்கள் அணுகுல விதம் தான் வேற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ where do you get the premises for your next film and how did Chutney Sambar happen that way? ரெண்டுத்துக்கும் சரி, ஜென்ரலாக வந்து ஒரு இப்போ மொழின்னு எடுத்துக்கிட்டாக்க வந்து அந்த மாதிரி கேரக்டர் வந்து நான் பார்த்த ஒரு நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் எங்கள் வீடு இருந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஃப்ளாட்ஸாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு காலனி செட்டப் அது அந்த மாதிரி தான் இருந்தேன் நான். நவசிமோட் ஃப்ளாட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, திருவான்மியூர்லாம் அந்த மாதிரி. ஸோ அங்கே நான் பார்த்த ஒரு பொண்ணு தான் அது. பட்டு எனக்கு அவள் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவள் பாட்டு ஹாப்பியாக இருப்பா, ஸ்கூலுக்கு போவா வருவா, அந்த மாதிரிலாம் இருப்பான். பட் இது உலகம் எப்படி இருக்கும் அப்படிலாம் அந்த வயசில் அப்படி யோசிப்போம். பட் அதுக்கப்புறம் எங்கேயோ போயிட்டா. பட் அந்த கேரக்டர் வந்து இட்ஸ் ஸ்டில் லைக் இட் வாஸ் இன் மை மைண்ட் அப்படியே இருக்குது. அப்போது அந்த கேரக்டர் பற்றி யோசிக்கும் போது எனக்கு வந்து அதுக்கப்புறமா சினிமேட்டிக்கான சில விஷயங்கள் தான். இவ்வளோ இவன் மேலே ஒருத்தன் வந்து காதலிக்கிறான்னா அவன் எப்படி, அவன் மியூசிஷியன் தான் எப்படி இருக்கும், அப்படி தான் அது பண்ணது. பட் ஸ்டில் அது பார்த்தீங்கன்னா அதனால தான் அந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் செட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அது வந்து அது ரியலாக இருந்த விஷயம். அதில் வந்து நம்ம சினிமேட்டிக் சில விஷயங்கள் சேர்க்குறோம். அந்த ப்ரொஃபஸர் கேரக்டர் அதுவும் நான் பார்த்த ஒரு கேரக்டர் தான் அது. நான் இன்ஃபேக்ட் ஒரு 2 கேரக்டரோட ஒரு மிக்ஸ் தான் அந்த கேரக்டர். ஓகே, ப்ரொஃபஸர் அந்த மாதிரி நம்ம ரியல் லைஃப்ல இருந்து எடுக்கிற விஷயங்கள் தான் நம்ம. அண்ட் சாரி மனோபாலா அவரோட அபியும் நானும் அந்த கேரக்டர் கூட நீங்க எங்கேயோ பார்த்ததா சொல்றீங்க. ஆமா 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 ஆமா. எங்க போவோம் எங்க போறீங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. ஆமா ஆமா ஆமா. அதான் நானும் என் கசின் எங்கேயோ கேரளாவில் ஒரு சின்ன டவுன் அது. நாங்கள் ரெண்டு பக்கத்தில் டவுன் போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்போ ஒரு கேரக்டர் வந்தான். அவன் என் கசினை பார்த்து எங்கே போகிறீங்க அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு பதிலுக்கே எதிர்பார்க்கலாம். அவன் போயிட்டே இருந்தான். அப்படி இவன் பஸ் வந்துட்டே இருந்தான். திருப்பி அதே கேரக்டர் எதிரில் வந்தான். நாங்கள் திருப்பி பஸ் ஏறும்போது எங்கே போயிட்டு வரீங்க அப்படி கேட்டு அவன் போயிட்டே இருக்கான். கேள்வி கேட்கறது அவ்வளோதான் முடிஞ்சு அவ்வளோதான். ஸோ இங்கேயும் அந்த கேரக்டர் நம்ம மைண்டில் இருந்துச்சு. அதுதான் அப்படி கொஞ்சம் டெவலப் இது பண்ணுவேன் நான். So are you always on a lookout for like for example இப்போ நீங்க செட் விட்டு வெளியில இருக்கீங்க when you're Radha Mohan as the person, அப்போ கூட வந்து இந்த கேரக்டர் இப்படி இருக்கலாம், இந்த கேரக்டர் அது ஒரு பேங்க் மாதிரி மென்டல் பேங்க் மாதிரி இருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லரா? எல்லாருக்குமே இருக்கும். அது ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டருக்கு எல்லாருமே வந்து கொஞ்சம் அப்சர்வெண்ட்டாக தான் இருப்பாங்க அவங்க. பட் நம்ம வாலண்டியராக போய் அப்படியே யாரையும் அது வந்து எங்கேயும் வந்து அதை லைன் கிராஸ் பண்ணக்கூடாது. நம்ம மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுற மாதிரியும் அனலைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது. அப்புறம் நமக்கு வந்து இல்லை நம்மளால எங்கேயுமே நிம்மதியாக இருக்க முடியாது. யோசிச்சு பாருங்களேன். இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, நான் கூட உங்களுக்கு கேஷுவலாக பேசணும். ஓகே, நீங்கள் எப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் கையை எப்படி வச்சுட்டு இருக்கீங்க, இப்படி யோசிச்சுனாக்க என்னால் இயல்பாகவே எங்கேயும் இருக்க முடியாது. பட் நம்ம வந்து ஐ மீன் யூ டு ஜஸ்ட் கீப் யூர் ஐஸ் ஓப்பன், அவ்வளோதான். ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஓப்பன். அதனால வந்து வரும். அது நமக்கு நம்ம மாதிரி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். அது எங்கே போனாலும் சில யூனிக் கேரக்டர் டக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அது வந்து நம்ம அது இருந்தால் தான் நம்ம இந்த ஃபீல்டுக்கு இல்லை நம்ம எங்கே வரப்போகிறோம் இல்லையா. அது வந்து இயல்பாக இருக்கிற விஷயம் தான். அது எங்கேயோ அது வந்து ரொம்ப ஓவராக போகாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். எங்கே போனாலும் நமக்கு ஒரு மைலேஜ் தேடுறது, நம்ம வந்து எங்கே போனாலும் அடுத்த படத்துக்கான கதையை தேடிலாம் போகக்கூடாது இல்லையா. இயல்பாக வந்து நடக்கும் அது. அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல கேரக்டர்ஸ்லாம் இருக்குன்னு. ஸோ உங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து என்னவா இருக்கும்? ஒரு கேரக்டர்லேருந்து ஆரம்பிப்பீங்களா, இல்லாட்டி ஒரு சினாரியோ ஒரு கான்ஃப்ளிக்ட்லேருந்து ஆரம்பிப்பீங்களா? அண்ட் தென் யூ பில்ட் ஆன் டு த ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி ஆர் ப்ரிமைஸ் ஸ்டோரியிலேருந்து how do you start that? எப்படி போனாலும் நடக்கும். அது வந்து இட்ஸ் லைக் அது அந்த மூமெண்ட் வந்து யூ வில் நெவர் நோ. அது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில இது கேரக்டர்ஸ்லேருந்து, சில இது ஒரு இன்சிடென்ட்லேருந்து, சில இது நம்ம இங்கே படித்த ஒரு வரியிலேருந்து, இல்லை நம்ம பார்த்த ஒரு சீனில் வரும். அந்த மாதிரி எப்படி மாதிரி வரலாம். அது யூ வில் நெவர் நோ வாட் வில் இன்ஸ்பயர் யூ. அது மாதிரி தான் அது வந்து அது ஒரு மேஜிக். அது எப்போ நடக்குதுன்னு சொல்ல முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும்போது கூட அந்த மாதிரி ஏதோ ஒன்று தோணும். அப்படியே உடம்புலாம் அப்படியே ஜிவ்வுனா எழுதி உட்காந்துரும். அந்த மாதிரிலாம் கூட நடக்கும் அது. அண்ட் சட்னி சாம்பார் ஸ்டார்ட் பண்ண அந்த பாயிண்ட் எப்படி, ஹவ் டிட் தட் ஸ்டார்ட் அபவுட்? இது வந்து அதான் அது எப்படின்னு எனக்கு சில ஞாபகம் இல்லை அது ஆக்சுவலாக. பட்டு நம்ம ஊரில் ஒரு ஹோட்டல் இருக்கு இல்லையா, ஒரு பெரும்ப சாம்பார் ரொம்ப ஃபேமஸ். அங்கே ஒரு நாள் சாப்பிடும்போது அப்படி எது தோணுச்சு அப்படி. இப்போ இதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா சட்னி சாம்பார் அப்படின்னாக்கா சட்னி ஒரு இடத்துல இருக்குது, சாம்பார் ஒரு இடத்துல இருக்குது. அப்புறம் இந்த 2 பாயிண்டில் வருது, அப்புறம் ஒன்றா சேருது. இந்த மாதிரி தான் ஒரு விஷயம் இந்த கதையோட ப்ரிமைஸ் பார்த்தீங்கன்னாக்க. ஸோ அப்படி டெவலப் ஆகி போன ஒரு விஷயம் அது. ஸோ ப்ராப்ளி நீங்கள் சாப்பிடும்போது வாட் வாஸ் தட்? இது வந்து ஒரு சீரியஸாக கன்வெர்ட் பண்ணலாமா, இது வந்து ஒரு சம் பொட்டென்ஷியல் இன்டு இட், அந்த பாயிண்ட் ஹவு டிட் இட் கம் அபவுட்? ஆமாம், எனக்கு அந்த ஒரு பேசிக் அந்த லைன் வந்த உடனே எனக்கு டக்குனு எவ்ரி திங் ஃபில் இன் பிளேஸ். முதல்ல ஒரு கதையாக தான் பண்ணேன் நான் இது. அப்புறமா இது என்னன்னாக்க யோகி பாபு ப்ளே பண்ண கேரக்டர். இந்த கதை வந்து இட் கேன் ஹேப்பன் ஒன்லி இஃப் யோகி பாபு இஸ் தேர். Why so? அப்படிதான் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வேறு யார் பண்ணாலும் கன்வின்சிங்காக இருக்காது அது. ஓகே இந்த 2 பேரும் பார்க்க ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கு இல்லையா, சந்திரனையும் யோகி பாபு பார்க்கும்போது அது வேறு யாரை போட்டாலும் வந்திருக்காது.
ஸோ அதனால தான் வந்து நான் முதல்ல இந்த கதை ரெடி ஆனோன்னா அந்த யோகி பாபு தான் சொன்னேன் நான். அவரோட நான் போனப்போ முதல்ல வேறு ஏதோ கதைக்கு வந்து ஒரு காமெடி கேரக்டருக்கு கேட்குறேன்னு நினச்சார் அவர். சொன்னேன் இல்லை இந்த கதையை வந்து உங்களுக்கு தான் நீங்கள் நான் அவர் சொன்னதான் நான் ஃபர்தராக டெவலப் பண்ண முடியுன்ற மாதிரி இருந்துச்சு. இல்லைனா நான் ஏன் ஒய் ஷுட் பி வேஸ்ட் மை டைம் ஆன் இட்ன்ற மாதிரி அதான் முதலே போய் சொன்னவருக்கு அவருக்கு நல்லா ரிசர்வ் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்புறம் பண்ணிட்டு இருந்தேன். தென் இந்த ப்ரொபோசல் வந்துச்சு. இங்கே போனால் அப்புறமா அது சீரியஸாக பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு இதாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூ ரோட் ஜஸ்ட் அ ஸ்டோரி. ஓகே. ஸ்டோரினா நமக்கு நேச்சுரலாக என்ன வரும் ஸ்டோரினாக்கா ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் வரும். சேர்மா கூட ரைட்ட ஷார்ட் ஸ்டோரி அப்படிலாம் சொல்ல வரல. நான் ஒரு வழக்கமாக ஒரு கதை பண்ணுவோம்ல, அது 2.5 hours இருக்குன்னு அவசியம் இல்லை. முதல்ல 3/4 மணி நேரம் கூட போதும். அப்புறமா ஃபர்தராக டெவலப் பண்ணுறது வேறு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் தான் நான் பண்ணியிருந்தேன். நான் அது சொன்னப்பறம் அப்புறம் சீரீஸ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் ஆட் ஆக வேண்டியது. பிகாஸ் சீரீஸ்னாக்கா ஒரு எபிசோட் எண்டிங் வேணும், ஒரு ஹுக் லைன் வேணும், ஒரு மல்டிபிள் கிளைமாக்ஸஸ் மாதிரி வேணும் இல்லையா, மோர் கேரக்டர்ஸ், மோர் பேக் ஸ்டோரிஸ், அந்த மாதிரி சில விஷயங்கள். ஸோ திங்ஸ் கெப்ட் ஆடிங் அப்படி கொஞ்சம் இது பண்ணி தென் வி ஆர் ஏபிள் டு 6 episode series. அண்ட் ஆல்சோ அனதர் திங் பார்க்கும்போது உங்களோட படம் மலேசியா டு அப்னிஷா அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ZEE5ல வந்துச்சு இல்லை, தட்ஸ் யூர் ஃபர்ஸ்ட் OTT டெபியூன்னு சொல்லலாம். அண்ட் தென் யூ ஹேவ் இப்போ வந்து சட்னி சாம்பார் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அந்த படத்தோட ரிசெப்ஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் இப்போ ஒரு கேஜ் பண்ணியிருப்பீங்க. லைக் வாட் இஸ் ஒரு கான்டென்ட் வந்து OTTயில் போட்டால் ஆடியன்ஸ் பெர்செப்ஷன் எப்படி இருக்கும், ஹவு டு தே கன்சியூம், பிகாஸ் அதுலேருந்து தியேட்டர்ஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட் இல்லையா the consumption. So what were the lessons learned from that you were able to incorporate into Chutney Sambar? இது என்னன்னா மலேசியா டு அப்னிஷா பண்ணும்போது அது வந்து கோவிட் டைமில் பண்ணுது. யூனோ ஸோ லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நம்ம ஸ்க்ரீன் பிளே பண்ணும்போதே சில விஷயங்களை மைண்டில் வச்சு பண்ண வேண்டியது. ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கதை நடக்குது மாதிரி பண்ண முடியாது. கதைக்கு தேவைப்பட்டால் கூட இல்லை, சம்வேர் யூ டு பி திங்க் ஸ்மார்ட் அண்ட் யூனோ அது பிளேஸ் சம்மந்தம். ஆமாம், என்ன பெர்மிஷன் கிடையாது ஷூட் பண்ணுறதுக்கு, க்ரௌட் கேதர் பண்ண முடியாது. யூனோ ஒரு காலேஜ் சப்ஜெக்ட் கூட எடுக்க முடியாது, ஏன்னா ஒரு 50 பேருக்கு மேலே எங்கேயும் பர்மிஷன் கிடையாது. புரியுங்களா? ஸோ இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட பண்ண ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட். அதில் ஒரு 90 minutes ஃபில்மாக தான் அது. அப்போ இந்த கோவிட் பீரியட் எல்லாருமே ரொம்ப வீட்டில் இது பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் அது ஆரம்பிச்சது. அது தென் இட் பிகேம் 2 hours ஃபில்ம்னு வச்சுக்கலாம். நான் எடுக்கும்போது அப்படியே ஆட் பண்ணி எடுத்துட்டோம். அப்புறம் அவங்களும் சொன்னாங்க ஓகே இது இருக்கட்டும் அப்படின்னாங்க. ஸோ அப்படி தான் வந்தது. பட் நான் ஃபஸ்ட் டைம் அதை பார்க்கும்போது ரொம்ப ஃப்ராங்காக சொல்லனாக்கா ரிவ்யூஸ்லாம் கூட பெருசாக அது வரல அதுக்கு. ஏன்னா பிகாஸ் OTTங்கும் போது அவங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஒரு டார்க் கண்டென்ட். பட் ஆடியன்ஸ் சைடில் நல்ல ஒரு இது இருந்தது, வரவேற்பு இருந்தது அதுக்கு. யூ கெட் வாட் ஐ மீன்? அந்த மாதிரி இவ்வளோ மேபி இட்ஸ் நாட் வெரி கிரிட்டிக்கலி அக்ளைம்டு அப்படின்னு நானும் சொல்ல மாட்டேன் அது. பட் ஆடியன்ஸ் லெவலில் நல்ல ஒரு இதாக இருந்தது. எல்லாருமே நிறைய பேர் சொன்னாங்க மாதிரிப்பா இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு படம் வந்து ரொம்ப ரிலீஃபாக இருந்தது எங்களுக்கு, ஜாலியாக ஒரு இது பண்ணு அப்படின்னு. ஸோ அப்போ வந்து கேமிங் சம் இது எனக்கு வந்து, அதாவது இப்போ OTTனாலே வந்து சீரீஸ்னாலே ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, ஊருக்கு வரமாக ஒரு டெட் பாடி கிடந்துச்சு, அப்படிதான் எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் த இது அப்படி தானே இருக்குது. ஒரு டார்க் கண்டென்ட், இல்லை ஒரு சைக்கோ த்ரில்லர், ஒரு ஹைஸ் த்ரில்லர், அந்த மாதிரி இருக்கும்போது பட் இந்த மாதிரியும் பார்க்கறதுக்கும் மக்கள் ரெடியாக இருக்காங்க. பிகாஸ் ஏன்னா அதையும் பார்த்து கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வேறு எதாவது பார்க்கலாம் கொஞ்சம் லைட்டராக அப்படின்போது அதுக்கு என்ன அப்படின்போது திருப்பி எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு அதையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு லைட்டர் கண்டென்ட் வேணும், சம்வேர் டு எஸ்கேப் ஃப்ரம் ஆல் திஸ் இதுன்னு அந்த மாதிரி. ஸோ அதுக்கும் ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்றது வந்து தட் இஸ் வாட் ஐ ரியலைஸ்ட். ஸோ அந்த நம்பிக்கை தான் எனக்கு முதல்ல ஒரு இது. பட் அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்து இது இந்த மாதிரி ஒரு சீரிஸ் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நானும் ஒத்துக்கிட்டேன். ரைட். அண்ட் ஆல்சோ இப்போது பேண்டமிக் அப்புறம் இட்ஸ் குட் ஆர் பேட் நம்ம அக்ரி பண்ணுறோமோ இல்லையோ, தியேட்டர்ஸ்க்கு போகிற அந்த மக்கள் வந்து ஹேஸ் ரெடியூஸ்டுன்னு சொல்ல முடியாது, பட் தே பிங் மோர் சூசி ஆன் எந்த படத்துக்கு நான் போய் பார்க்குறேன், எந்த படம் நான் ஃபர்ஸ்ட் டே பார்ப்பேன், எந்த படம் நான் வந்து ரிவ்யூஸ்க்கு அப்புறம் நான் போகிறேன்னு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் உங்கள் படங்கள் வந்து ஆஃப்கோர்ஸ் தியேட்டர்ஸ்லாம் வந்திருக்கு, பட் நிறைய அபியும் நானும், மொழி, இந்த மாதிரி எல்லா படங்களும் டிவியில் பார்த்து திரும்பி அந்த ரிப்பீட் வேல்யூன்னு ஒரு இருக்குது. அதனாலேயே அந்த இட் ஏஜஸ் வெல்னு சொல்லுவாங்க இல்லையா, சில படங்கள் அந்த மாதிரி இட் ஏஜஸ் வெல். ஸோ அப்படி இருக்கும்போது வாட் வர் த அண்ட் உங்கள் படங்களை வந்து திஸ் நோ தட் டிபிக்கல் மாஸ் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு படங்கள் கிடையாது. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி பீப்புள் நவ் லுக் ஃபார்வர்ட் ஃபார் சச் அண்ட் டு செலிப்ரேட் அந்த மாதிரி படங்கள். ஸோ வென் யூ கம் டு the OTT space, how much does it give you that freedom as a filmmaker and more as a writer to get away with the cliches and do actual slice of life films நிறைய பண்ணுறீங்க, moments create பண்ணுறீங்க, அதெல்லாம் how do you play around? அது நல்ல ஒரு இதுதான். பட் இங்கே வந்து சீரீஸ் தான் பண்ண முடியுது இப்போ OTTயில். OTTலும் ஃபிலிம்ஸ் பண்ண முடியும் அப்படின்னாக்கா இன்னும் கூட நல்லாவே
ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. இது என்னோட பர்சனல் ஃபீலிங் இது. பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தேட்டர் போய் பார்க்குறேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி மேக்னம் ஓப்பஸ் அந்த மாதிரி ஒரு பேன் இண்டியன் அந்த மாதிரி மக்கள் வந்து அந்த மாதிரி பார்த்து பழகிட்டாங்க. ஸோ அவங்க வந்து வீட்டிலேருந்து கிளம்பி தேட்டருக்கு போகிறனாக்கா அந்த மாதிரி படங்கள்லாம் ஃபஸ்ட் சாய்ஸ் கொடுக்குறாங்க கண்டிப்பாக. மற்றபடி இந்த ஸ்மால் அந்த கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னாக்கா ஒரு சில படங்கள் தான் வந்து தேட்டர்லேயும் வந்து தே டூ வெல். மற்றதெல்லாம் தே ஜஸ்ட் கோ அன்நோட்டிஸ் தேட்டர்ஸில். அதுக்கப்புறமா வந்து ரிவ்யூஸ் என்ன நல்ல ரிவ்யூஸ் வந்தாலும் தேட்டருக்கு மக்கள் வர்றது ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான். அந்த ஒரு சேலஞ்ச் வந்து இப்போ சினிமா ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. அது எப்படி ஏதோ ஒரு வழி சினிமா வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு சோதனையை சந்திச்சு அதுவே வெளியே வந்து அதிலிருந்து அது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இதுக்கு எதாவது வரும். பட் ஆஸ் ஆஃப் நவ் அந்த ஒரு சேலஞ்ச் இருக்குது ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு. நம்ம சொல்லலாம் படம் வந்து ஒரு படம் வருது, ஒரு யங் டேரக்டர் வந்து ஃபஸ்ட் படம் பண்ணுறான், நல்ல படம், தேட்டரில் போகவே இல்லை, அதுக்கப்புறம் ஓடிடியில் நல்லா போச்சு, ஓகே ஆல் தட் இஸ் ஃபைன். பட் அவனுடைய ஒரு இது இருக்குல்ல, அவனோட பாயிண்ட் எப்படி யோசிச்சு பார்க்கணும்ல, என்னடா நல்ல படம் எடுத்தேன் தேட்டர் யாராவது பார்க்கலையா அப்படின்ற அந்த ஒரு சேலஞ்சையும் இன்றைக்கி வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து ஓடிடியில் பண்ணலாம் அப்படின்னாக்க நல்லா பண்ணலாம். பட் சீரீஸும் ஓகே ஃபைன், இன்றைக்கி இப்படி ஒரு அவென்யூ இருக்கிறது நல்ல விஷயம் தான். பட் இதில் என்ன அப்படின்னாக்க ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். சினிமாவில் வந்து அந்த ஒரு சென்சார்ன்ற பேரில் வந்து சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, நம்ம நியாயமாக சில விஷயங்கள் பண்ணால் கூட வந்து அதை வந்து இது பண்ணுவாங்க, இதை சவுண்ட் மியூட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு மெட்ராஸ் பாஷை பேசுகிற ஒரு கேரக்டர், அதில் அந்த பாஷைக்கு சில வார்த்தைகள் இருக்கும், அது இல்லாமல் அது பேசுறது கம்மியாயிடும். கண்டிப்பாக நீங்கள் கதை சொல்லும்போது சில டைலாக் சொல்லும்போது அந்த வார்த்தையை சேர்த்து சொல்லும்போது அது இம்பாக்ட் இருக்கும். ஃபைனலாக அந்த வார்த்தையை மியூட் பண்ணிட்டு கேட்டிருந்தாங்க அது ஒரு மாதிரி அது இம்பாக்டாக இருக்காது. இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு அதெல்லாம் பண்ணலாம். அதுக்கு அதை பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் சம்வேர் அது ரொம்ப ஓவராக போய் அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரீடம், அவ்வளோதான். அது இருக்க வரைக்கும் ஃபைன், இது நல்ல ஒரு விஷயம் தான் அது. அண்ட் இன்னொரு ஒரு எலிமெண்ட் நான் பார்க்குறது என்னென்னா, உங்கள் படங்கள் வந்து ஐ உடன் சே ஸ்ட்ரெயிட் அவே காமெடி ஃபிலிம்ஸ் என்னால் சொல்ல முடியாது, பட் தேர்ஸ் காமெடி. அதாவது ஒரு கேரக்டர் பாசிங் பை ரெஃபரன்ஸில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொழியில் பிரம்மானந்தம் கேரக்டராக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு அபியும் நானும்ல வந்து அவரே காமெடி பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது, ஆனால் சட்னி சாம்பார் நான் இப்போ இருக்க ப்ரொமோஷனல் மெட்டீரியல் பார்க்கும்போது இட்ஸ் லுக்ஸ் லைக் அ காமெடி இது, அண்ட் யூ ஹாவ் அ காமெடி ஆக்டர் ஹெட்லைனிங் த ஃபில்ம் சீரீஸ். ஸோ அப்படி இருக்கும்போது வாட் இஸ் த டோனாலிட்டி ஆஃப் த சீரீஸ் தட் வி கேன் எக்ஸ்பெக்ட்? என்ன மாதிரி ஒரு சீரீஸாக இருக்கும்? ஆக்சுவலாக ஃபீல் குட், ஓகே, பேசிக்லி வித் லாட் ஆஃப் ஹியூமர். சின்ஸ் ஆஃப்கோர்ஸ் யோகி பாபு இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இட்ஸ் லாட் ஆஃப் ஹியூமர். அண்ட் அட் த சேம் டைம் நல்லா கொஞ்சம் ரியல் எமோஷன்ஸும் இருக்கும். கொஞ்சம் ஒரு டச்சிங்கான மூமெண்ட்ஸ் இருக்கும். சில நம்ம வந்து நாம் கடந்து வந்த சில எமோஷன்ஸ் இருக்கும், இல்லை நாம் கேள்விப்பட்ட சில எமோஷன்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ இது அவுட் அண்ட் அவுட் காமெடி அப்படியும் ஒவ்வொரு சீனும் அப்படி காமெடி அப்படியும் இருக்காது. சில நல்ல ஒரு நம்மளை வந்து நல்ல மனம் விட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணி அது பார்க்குற மாதிரியும் சில சீன்ஸும் இருக்கும். இது ஒரு மிக்சர் தான் அது கண்டிப்பாக. அது எண்ட் ஆஃப் த இது ஒரு ப்ளசண்ட்டாக முடியும், அவ்வளோதான். இட் பி ப்ளசண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். தட்ஸ் வாட் ஐ கேன் சே. அண்ட் கேன் யூ சே அபவுட் how do you choose your titles? Because Abhiyum Naanum இருக்கட்டும், மொழி எல்லாமே வந்து ஒரு மலேஷியம் நிஷா, இட்ஸ் வெரி இந்த படத்துக்கு இதுக்கு ஆக்சுவலி சம்மந்தம் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் the first time when you get to know about that, இது ஏன் இப்படி இருக்கு? ஆஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு மெஸ் பற்றின ஒரு கதை. ஸோ யூ ஹாவ் சட்னி சாம்பார் அண்ட் அவரோட ஸ்பெஷாலிட்டி அந்த ரெசிபீஸ் தான். பட் வாட் அது டைட்டில் வந்து ஒரு சீரீஸ்க்கோ ஒரு ப்ராஜெக்ட்க்கோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் பார்க்குறீங்க? அண்ட் the story behind சட்னி சாம்பார். இல்லை, சட்னி சாம்பார் அப்படின்போது முதல்ல இது ஒரு லைட்டர் வெயினில் அந்த மாதிரி அங்கேயே ஆடியன்ஸ் ப்ரிப்பேர் ஆகிடுவாங்க முதல்ல. இன்னொன்று ஒரு கதைக்கு ரொம்ப ஆப்டான ஒரு டைட்டிலாகவும் இருந்துச்சு. அது நான் ஆக்சுவலாக வேறு டைட்டிலே யோசிக்கல இந்த கதை பொறுத்த வரைக்கும். ஃப்ரம் டே ஒன் இதுதான் டைட்டில். அது எனக்கு இந்த கதையை மனசில் தோணுதுலேருந்து இதுதான் டைட்டில் இருந்தது. அது சம்டைம்ஸ் லைக் சில டைட்டில்ஸ் வந்து ரொம்ப போராடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொழியெலாம் வந்து ரொம்ப என்னென்னவோ அது டைட்டிலுக்காகவே ஒரு 10 நாள் உழைச்சிருக்கும். அது செட் ஆகலை, அது செட் ஆகலை, அப்படி போய் அது இப்படி. இது வந்து டக்குன்னு அப்படி ஃபஸ்ட்டே வந்து இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் இட் பிகேம் ஒரு மாதிரி அன்கொஸ்டினபிளாக தான் இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி எனக்கு நடந்த ஒரு வெரி ஃபியூ இது சட்னி சாம்பார். ப்ளஸ் ரொம்ப இது கதையும் அந்த மாதிரி தான். நான் சொன்னேன், சட்னி ஒரு இடத்துல இருக்குது, சாம்பார் ஒரு இடத்துல இருக்குது, ரெண்டு சேருது, அந்த ரெண்டுமே ஒரு டேபிளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்றது தான் அந்த கதையை. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி டைட்டில், மோஸ்ட் ஆப்ட் டைட்டில் ஆல்சோ. அண்ட் ஆல்சோ ராதா மோகனோட படம் ஒரு ப்ராஜெக்ட்னு பார்க்கும்போது இவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா? லைக் ஃப்ரம் இளங்கோ குமரவேல் டு பிரகாஷ் ராஜ் டு MS பாஸ்கர். அவங்கள நம்ம பார்த்த விதம்
அதில் பார்க்குற விதம் மாறும் இல்லையா? லைக் பிகாஸ் திஸ் பின் லாட் ஆஃப் கம்பேரிசன்ஸ் ஆஃப் பிரகாஷ் ராஜ் அண்ட் த்ரிஷான் கில்லி அண்ட் இந்த படம் அது ஒரு இது போச்சு அப்போ அந்த மாதிரி. ஸோ இங்கே கூட நீங்கள் வாணி பூஜனோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஷீஸ் பீயிங் ரிப்பீட்டட் அகைன். ஸோ அதை பற்றி சொல்ல முடியுங்களா? இஸ் இட் ஹவு டு யூ சி அ ஃபேஸ்? ஒரு கேரக்டர் எழுதிட்டீங்க, அது இந்த ஃபேஸ் வரும்னு எப்படி கொண்டு வந்தீங்க? அண்ட் யோகி பாபு அகைன் யூ கொலாபரேட்டிங் வித் ஃபர்ஸ்ட் டைம், இஃப் ஐ அம் நாட் ராங் இல்லையா? எனக்கு காற்றின் முடிய ஜஸ்ட் ஒரு சீன் பண்ணாரு. ஆமா, பட் திஸ் இஸ் லைக் காமா திஸ் இஸ் ஃபுல் ஃப்ளெட்ஜட் மாதிரி. ஸோ அதை பற்றி காஸ்டிங் சாய்ஸஸ். அதான் நான் சொன்ன மாதிரி இந்த கதையை வந்து யோசிக்கும் போதே வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு வந்தார். அவர் இல்லாமல் வேறு யாருமே யோசிக்க முடியல, அட்லீஸ்ட் இந்த காலகட்டத்தில். அவர் மாதிரி கொஞ்சம் வேறு யாராவது வந்தாங்கனாக்க வேணால் மாற்றி யோசிக்கிற மாதிரி. இப்போதைக்கு அவர் இல்லைனாக்க இந்த கதை பண்ண முடியாது. அப்படி தான் இருந்துச்சு அது. சரி, அது வந்து ஒரு சில விஷயங்கள், ஒரு சில கேரக்டர்ஸ் நம்ம எழுதும்போதே ஒரு சில முகம் வந்து நம்ம அப்படி வந்து ஒட்டிக்கும். அதுக்கு மேலே நம்ம அது யோசிக்க மாட்டோம். அது ஒரு கட் ஃபீலிங் தான் வச்சுக்கலாம். அது வந்து இன்னும் ஒரு இன்ட்யூஷன், அது இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எம்எஸ் பாஸ்கர் ஆகட்டும், முதல்ல எனக்கு வந்து அழகியத்தை எழுதும்போது அவர் வந்து அப்போ பாப்புலர் டிவி ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி இருந்தார். அப்போ எனக்கு அந்த கேரக்டர் அவர் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துச்சு. நேராக அவர் போய் கேட்டோம், அவர் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி வேறு மாதிரி போச்சு, அது வேறு விஷயம். பட் குமரவேல்லாம் வந்து அப்படி இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு அந்த ஃபோட்டோ ரெஃபரன்ஸ் வந்துச்சு, ஒரு ஆடிஷன்லாம் பண்ணி தான் வந்து செலக்ட் பண்ணுறேன் குமரவேல் அந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இஸ் பின் தியேட்டர் ஆக்டர். ஸோ எல்லா வகையிலுமே எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. தொடர்ந்து அவங்க ஒர்க் பண்ணுறேன், அவ்வளோதான். அது கூட வந்து எல்லா படத்துலையும் பண்ணதில்லை. பட் மெஜாரிட்டியான படங்களில், நிறைய படங்களில் வந்து அவங்க தேவ் டன் சம் நோட்டிசபிள் ரோல்ஸ் இல்லையா? நல்ல ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அப்படி இருக்கிறது. ஆக்சுவலாக பார்த்தா எல்லா படத்துலையும் அவங்க இருந்ததில்லை. பட் எங்கேயோ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் எங்கிட்டே கேட்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு தடவை நிஜமாக ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து காரில் பெட்ரோல் போட போயிருந்தேன். அப்போ அந்த சார் என்ன படம் பண்ணுறீங்க சார்? அப்போ என்ன ப்ராஜெக்ட் ஏதோ பண்ணுறது. அப்போ அவர் வந்து எம்எஸ் பாஸ்கர் இருக்காரா சார்? நான் வந்து இல்லை அப்படின்னா, ஏன் எனக்கு வந்து இன்னும் இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஏன் நான் நம்ம சொல்கிறது. பட் எங்கேயும் எனக்கு அப்போ தான் தோணுச்சு. அப்படி சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் நம்மள்ட்ட சில எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் விஷயங்கள் இருக்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க நடித்த படங்கள்லேயே கூட வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்காக எழுதின கேரக்டர் கிடையாது. அந்த கேரக்டர் எழுதும்போது இவங்க படம் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது அதுக்கு மேலே நான் அதை யோசிக்கல. நான் அதுக்கு மேலே வேறு சாய்ஸ் யோசிக்கல. அவங்க இல்லைன்னா தான் நான் வந்து யோசிச்சிருப்பேன். அப்படி தான் வந்து இப்போ மொழி எழுதும்போது ஜோ வாஸ் த ஒன் அண்ட் ஒன்லி சாய்ஸ் ஃப்ரம் டே ஒன். நான் எழுத ஆரம்பித்த காலத்துலன்னு சொல்கிறேன் நான். ஓகே. ஸோ அதனால் வந்து சில விஷயங்கள் அப்படியே வந்து அப்படி அமைஞ்சதுனாக்க, இப்போ ஜோ நடிக்கிறேனாக்க நான் என்ன பண்ணிப்பேன்னு எனக்கு தெரியாது. மொழி இப்படி வந்திருக்குமா எனக்கு சொல்ல தெரியல. பட் இங்கே அது நடந்துச்சு. அது இங்கேயும் ஒரு சின்ன லக்கியான விஷயம் தான் வச்சுங்களேன். அந்த மாதிரி சில கேரக்டர் வந்து நம்ம வந்து ரொம்ப தேடணும். இப்போ சந்திரன் கேரக்டர்லாம் வந்து இந்த இதில் வந்து எனக்கு ஷூட்டிங் 2 நாள் முன்னாடி தான் ஃபிக்ஸ் ஆச்சு. நான் கூப்பிட்டு இது மாதிரி கதையெல்லாம் சொன்னேன். நான் கூப்பிட்டு கதை சொல்லிட்டு நடிக்கிறேன். சரி எப்போ சார் ஷூட்டிங் போகணும் அப்படின்னாங்க. இல்லை நாளைக்கு கிளம்பணும் அப்படின்னு ஷாக் ஆகிட்டான் அப்படி சந்திரன். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். இந்த இதில் ஒரு 2-3 கேரக்டர் அந்த மாதிரி ஆச்சு. லாஸ்ட் மினிட் வரைக்கும் இழுத்துட்டு போய் இது மாதிரி அது ஏதோ நம்ம ஒருத்தர் இது பண்ணுவோம், அது ஏதோ காரணத்தினால அது பண்ண முடியாமல் போயிடும். அப்புறம் இன்னொரு சாய்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் போராட வேண்டியது சில விஷயங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அப்படி தான் அந்த காஸ்டிங்கிறது அப்படி தான். அது ஐ ஆல்வேஸ் கோ பை மை கட் ஃபீலிங். அண்ட் காஸ்டிங் பற்றி பேசும்போது கேரக்டர்ஸ் பற்றியும் பேசணும். நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க ஹவு ஹீரோயின், அதாவது அந்த ட்ரெடிஷ்னல் ஹீரோயின் தவிர எனக்கு அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். பிகாஸ் அகைன் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த ப்ராமினென்ட் வில்லன் இல்லாதனால தீஸ் கேரக்டர்ஸ் டிரைவ் த கான்ஃப்ளிக்ட் அண்ட் தே புஷ் ஃபோர்த். இப்போ மொழியிலையோ இல்லாட்டி அழகிய ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 5 ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஓனர் லாட்ஜ் ஓனர் அவங்க தான் அந்த டிரைவ் த ஸ்டோரி இல்லையா? அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு பிரகாஷ் ராஜ்லாம் வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஹவு இம்பார்ட்டண்ட் ஆர் தீஸ் கேரக்டர்ஸ்? அண்ட் ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் இருக்காங்க, 2 ப்ரொட்டாகனிஸ்ட் இருக்காங்க. பட் இந்த கேரக்டர்ஸ்க்குலாம் எவ்வளோ முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்குறீங்க when you're writing? How much do you do while writing? ரொம்ப நான் அதை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் எப்பவுமே. அது அவங்களுக்குன்னு படத்தில் சில மூமெண்ட்ஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த கேரக்டர் வந்து நிச்சயமாக நிற்கும். இல்லைன்னா நிற்காது கண்டிப்பாக. அவன் சும்மா ஹீரோ கூடவே போயிட்டுருப்பாங்க சில படங்களை பார்த்தீங்கன்னா. பட் அவனுக்கு எந்த இம்பேக்டுமே இருக்காது ஸ்டோரியில். அந்த மாதிரி இல்லாமல் அவனுக்கும் சில ஹை மூமெண்ட்ஸ் இருக்கணும் கதையில் அப்படின்னா எப்போவுமே நான் வந்து யோசிப்பேன். அது ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய ஒரு பவர்ஃபுல் வில்லனும் அந்த மாதிரி இல்லாதனால இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றது எப்போவுமே ஐ மேக் இட் அ பாயிண்ட். ஸோ அதுவும் இந்த மாதிரி வெப் சீரிஸ் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக அது இது பண்ண வேண்டியது. எல்லாருக்குமே ஒரு பேக் ஸ்டோரி வச்சு அவன் இதை பண்ணி எங்கேயோ அவன் வரும்போது அவன் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்.
சரி இவன் இல்லாட்டி இது நடக்காது, என்ன இருந்தாலும் இது நடக்காது இல்லை, அப்படி இருந்தால் போதும். இப்போ அந்த கேரக்டர் தூக்கிட்டா கூட கதையில் எதுவுமே எந்த பிரச்சனையும் இல்லைனாக்கா அது இல்லை. பட் கதையில் இந்த ஒரு விஷயம் நடக்குன்னா அது இந்த கேரக்டர் இருக்கிறனால தான். அந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் தான் பதிவு. சரி சில சமயம் வந்து எல்லா கேரக்டரும் அப்படி எழுதிட்டு இருந்தோம்னாலும் ரொம்ப இங்கே நம்ம என்னன்னா ஒரு லெங்க்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஓடிடியில் இருந்தால் கூட அது அங்கேயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஒரு எபிசோடு வந்து இன்றைக்கி வந்து 30 minutes 35 minutes அப்படி தான், அந்த மாதிரி தான் பார்க்குற பொறுமை அப்படின்லாம் வந்துருச்சு இப்போ. ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் மைண்டில் வச்சுக்க வேண்டியிருக்கு. பட் சம்வேர் நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த கேரக்டரில் இது நடந்திருக்காது, அந்த அளவுக்காவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். நான் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ். அண்ட் தி ஃபைனல் கொஸ்டின், சட்னி சாம்பார் பற்றி பேசும்போது வாட் இஸ் த ஹார்டஸ்ட் திங் தட் டுக் யூ டு எக்ஸிக்யூட் அண்ட் பிக்கஸ்ட் டேக் அவேனா என்னவா இருக்கும்? ஹார்டஸ்ட் திங்னாக்க எனக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப அப்படி எதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் சரி இல்லை, ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலான விஷயம் தான் அது வந்து இன்னும் சொல்லணுமேன்னு சொன்னால் அது சொல்லலாம். பிகாஸ் எல்லோரும் கொஞ்சம் பிஸி ஆக்டர்ஸ். யோகி பாபு சார் உங்களுக்கு தெரியும், அது இது ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ஆக்டர்ஸ். அப்புறமா வந்து வாணி போஜன் எல்லாருமே கொஞ்சம் நிறைய பேர் கொஞ்சம் பிஸியான ஆக்டர்ஸாக இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் ப்ளஸ் இந்த நிறைய கேரக்டர்ஸ் இதில் அவங்க எல்லாருமே ஒரே இதில் இருக்க வேண்டியது அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த டேட் கோஆர்டினேட் பண்ணி அதை ஷூட் பண்ணி ஒரு நாள் இவங்க இருந்தால் அடுத்த நாள் இவங்க இருக்க மாட்டாங்க, யூனோ அந்த மாதிரி இது. ஸோ அதை கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருந்தது. மற்றபடி வேற எந்த இதுவும் இல்லை. மற்றபடி ஐ ஆல்வேஸ் ப்ரிப்பேர் மை ஆக்டர்ஸ். யூ கிவ் தி பிரீஃப் லைக் I narrate the story to everybody, every character, even it's a small character, supporting characters எல்லாருக்கும் சொல்கிறேன். Okay. I'll tell them the story. அந்த ஸ்டோரி நீ தான் பண்ணுறேன்னு நரேஷன் கொடுத்துட்டு ஷூட்டிங்க்கு ஒரு நாள் முன்னாடியே இப்போ அவங்க ஊட்டிக்கு வராங்க அப்படின்னாக்கா அவங்க இருக்கிற சீன் பேப்பர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போயிடும். And sir, just wanted to ask, இப்போ நீங்கள் when you say you prepare the actors and உங்கள் கேரக்டர்ஸ் நிறைய quirks இருக்கு. ஸோ அது கூட how much is Radha Mohan's and how much is that particular actor? Both. So there's always that கொஞ்சம் flexibility and that you know. சரி என்னோட ஸ்க்ரீன் பேப்பர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக இருக்கும். அது அந்த எமோஷன்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். அவன் பார்க்குறான்னா என்ன மாதிரி பார்க்குறான், இப்போ அவர் சொல்கிறா இவன் வந்து அதை பார்க்குறான் அப்படின்னாக்க அது ஹர்ட் ஆகி பார்க்குறான்னா இல்லை ஆச்சரியமாக பார்க்குறான், அந்த டீட்டெயில் வரைக்கும் இருக்கும் எங்கள் ஸ்க்ரீன் பிளேயில். ஸோ நீங்கள் படிச்சிங்கனாலே தெரிஞ்சிடும். அது இதுக்கு முன்னாடி அதை தவிர வந்து நரேஷன் கொடுப்பேன் நான். ஸோ அவங்க வந்து படித்தாலே வந்து ஸோ அவங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்துடும் தான் என்ன வருது. ஸோ அவங்க வந்து எல்லாருமே காலைல இது வரும்போது அடுத்த நாள் காலையில் என்ன சீன் எடுக்க போகிறோம் அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்க பேசுறது மட்டும் இல்லை, அந்த என்டையர் சீன் இவங்க பேசுனா அவங்க என்ன பேச எல்லாமே தெரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறதுனால எனக்கு அந்த ஒரு டைம் வைஸ் எனக்கு ஒரு ப்ரெஷர் அந்த மாதிரி வந்தது கிடையாது. ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர்டாக தான் இருப்பாங்க. ஐ ஆல்வேஸ் டூ தட். அதனால் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. அது டேக் அவேனாக என்ன சொல்கிறது, அதான் நான் சொன்ன மாதிரி வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிள் திங் அவ்வளோதான். அது எண்ட் ஆஃப் தி ஒரு ஃபீல் குட்டாக பார்த்து சந்தோஷமா அவ்வளோதான் நத்திங் எல்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. வாட்ச் இட் அண்ட் பி ஹாப்பி, அவ்வளோதான். And also one last thing, so Radha Mohan is equal to feel good films அப்படின்னு நம்ம அசோசியேட் பண்ணியிருக்கோம். அது நீங்கள் உங்கள் பழைய படம் பொம்மையில் வந்து நீங்கள் அதை கொஞ்சம் உடச்சிங்க, பிகாஸ் இட்ஸ் லைக் ரொமான்டிக் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மாதிரி போகும். இந்த மாதிரி அப்பப்போ இந்த பிட் ஆஃப் டர்ன்ஸ் இன் யோர் ஆண்டவர்ஸ் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறீங்க? அண்ட் இன் ஃபியூச்சர் கேன் வி ஹாவ் மோர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ், ப்ராப்ளி யூ டூயிங் ஹாரர் ஃபிலிம் இஸ் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அந்த மாதிரி? இல்லை இப்போ நான் அதான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து இல்லை ஓகே அடுத்து நான் ஒரு ஹாரர் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கதை இது பண்ண மாட்டேன். பட் சம்வேர் எனக்கு அந்த ஒரு ஸ்பார்க் வந்தது. இல்லை சப்போஸ் யாரோ ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஊரில் ஒன்று நடந்துச்சு, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் நடந்துச்சு, ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அதுலேயே எனக்கு ஸ்பார்க் வந்துச்சுனாக்கா நான் பண்ணுவேன். ஓகே அப்போ நான் யோசிக்க மாட்டேன். அது வந்து நான் கன்வின்ஸ் ஆனாக்க என்னால் அதை பண்ண முடியும் கன்வின்ஸ் ஆனாக்க நான் பண்ணுவேன் நான். மற்றபடி வந்து நான் வந்து அடுத்து ஒரு இது மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படி இந்த மாதிரி ஒரு டெலிபரேட்டாக இந்த இந்த போன படம் இந்த சேனலில் பண்ணிட்டோம், ஸோ அடுத்த படம் இப்படி இருக்கணும் அப்படி நான் யோசிக்கிறது கிடையாது நான். இப்போ அடுத்த இதே பார்த்தீங்கன்னாக்கா ஐ ஹாவ் நல்ல ஒரு குவேக்கியாக ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் இருக்குது, ஒரு அழகான லவ் ஸ்டோரி வச்சுருக்கேன். ஸோ அதில் எது மெட்டீரியல் எனக்கு தெரியாது. இப்போ அது எது ஆனாலும் நான் பண்ணுவேன் நான், அவ்வளோதான். தட்ஸ் ஜஸ்ட் கீப் திங்ஸ் சிம்பிள், அவ்வளோதான். Great. Thank you so much, sir, and best wishes for Chutney Sambar and all your future projects. Thank you so much. Pleasure talking. Thank you.